My dear students, in this video we will see about modification of leaf. ஓகேவா, இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் பார்த்துருக்கோம், மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் மாடிஃபிகேஷன். Leaves are modified to perform some specialized function. ஓகேவா, சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை செய்கிறதுக்காக தான் லீவ்ஸ் என்ன ஆகுது, மாடிஃபை ஆகுது. நார்மல் ஃபங்க்ஷன் என்னென்னமா லீஃபோடது? எஸ், ஃபோட்டோசிந்தசிஸ், கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், டிரான்ஸ்பிரேஷன், ப்ரொடக்ஷன் ஆஃப் பட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம், ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு பார்த்தோம், லீவ்ஸுன்னு பார்த்தோம். இதில் சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக அது வந்து மாடிஃபை ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, லீஃப் மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா tendrils, spines, hooks, leaf bladder, storage leaves, picture leaves, phylloid, floral leaves. ஸோ எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோ. இது மட்டும் தான் நம்ம லீஃப் மாடிஃபிகேஷனில் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீஃப் டென்ட்ரல்ஸ். லீஃப் இஸ் மாடிஃபைடு இன்டு எ டென்ட்ரல்ஸ். ஓகே, ஸோ இந்த டென்ட்ரல்ஸ் எந்த மாதிரி பிளான்ஸில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன் சம் பிளான்ட்ஸ் stem is very weak and hence they have a special organ for attachment to the support. So some leaves are partially or wholly modified into a tendrils. Okay va, so adanaala enadhu, some leaves are partially, partly or fully modified into a tendrils ah mari irukku. edula weak stem plants la. Okay va, or and the leaves enadhu or organ of attachment, mela climb ஆகி போகிறதுக்கு organ of attachment இந்த tendrils வந்து யூஸ் ஆகுது. இப்போ டென்ட்ரல்ஸோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பார். டென்ட்ரல்ஸ் இஸ் அ ஸ்லெண்டர் wiry coiled structure which helps in climbing the support. ஓகேவா, டென்ட்ரல்ஸ் என்னது, இட் இஸ் அ wiry coiled structure, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் which helps in climbing the support. ஓகேவா, ஸோ மேலே அந்த பிளான்ட் கிளைம்ப் ஆகி போகிறதுக்கு இந்த டென்ட்ரல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த டென்ட்ரல்ஸ் வந்து உனக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாமா. மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் டென்ட்ரல்ஸ். ஸோ பிளான்ட்டில் எந்தெந்த அந்த லீவ்ஸில் எந்தெந்த பார்ட் வந்து மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸ் வந்து கண்டிப்பாக உனக்கு மேட்ச் த ஃபாலோயிங்லேயோ அல்லது ஃபில்லப்ஸ்லேயோ இல்லை 2 மார்க் கொஷின்ஸ்லேயோ உனக்கு வந்து கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் உண்டு. ஸோ என்டையர் லீஃபும் டென்ட்ரல்ஸாக எந்த பிளான்ட்டில் மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லத்தைரஸ் ஒடரேட்டஸ் அப்படின்ற பிளான்ட்டில். ஸ்டிப்யூல்ஸ்னால் என்னம்மா, ஸோ லீஃப் பேஸில் இருக்கிற ஹேர் லைக் அவுட் க்ரோத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்டிப்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டிப்யூல்ஸ் வந்து டென்ட்ரல்ஸாக என்ன பிளான்ட்டில் மாறி இருக்குது, சிமிலாக் அப்படின்ற பிளான்ட்டில். டெர்மினல் லீஃப்லெட்ஸ், டிப் ஆஃப் அந்த டெர்மினலில் இருக்கிற அந்த லீஃப்லெட்ஸ் வந்து எதுலனா நரவிலியா அப்படின்ற பிளான்ட்டில். லீஃப் டிப்பு, லீஃபோட டிப்பு இதில் க்ளோரியோசாவில். ஏபிக்கல் லீஃப்லெட் வந்து பைசமில். பிட்டியோல் வந்து கிளிமாட்டிஸ்ன்ற பிளான்ட்டில் வந்து பிட்டியோல் வந்து மாடிஃபை ஆகிருக்கு. லீஃப் டிப் க்ளோரியோசால சொன்னோம் இல்லையா, லீஃப் டிப் வந்து உனக்கு டென்ட்ரல்ஸாக மாறினது இதில் க்ளோரியோசா பிளான்ட்டில். ஓகேவா, ஸோ இங்கே பாரு, இது லீஃபோட ஸ்ட்ரக்சர். இந்த லீஃப் டிப் என்னவா மாறி இருக்கு, உனக்கு டென்ட்ரல்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. இந்த லீஃப் டிப் இஸ் மாடிஃபைடு இன்டு எ டென்ட்ரல்ஸ். Gloriosa superba leaf tip. அடுத்து ஏபிக்கல் லீஃப்லெட்ஸ். கிளைட்டோரியாவில் உனக்கு ஏபிக்கல் லீஃப்லெட்ஸ் என்ன மாதிரி இருக்குது, டென்ட்ரல்ஸாக மாறி இருக்கு. கிளிமாட்டஸில் பார்த்தீங்கன்னா பிட்டியோல். பிட்டியோல்னால் என்னம்மா, லீஃபோட ஸ்டாக், இலையோட காம்பை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பீட்டியோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீட்டியோல் வந்து டென்ட்ரல்ஸாக இதில் மாடிஃபை ஆகிருக்குன்னா கிளிமாட்டிஸில் வந்து மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ நரவிலியாவில் பார்த்தீங்கன்னா லீஃப், அந்த லீஃப் வந்து உனக்கு டென்ட்ரல்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ நரவிலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லீஃப்லெட் வந்து டென்ட்ரல்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. சிமிலாக்கில் வந்து ஸ்டிப்யூல்ஸு
ஸ்டிப்யூல்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன் நான், லீஃபுக்கு கீழே உள்ள அந்த ஹேர் லைக் அவுட் க்ரோத் இஸ் கால்ட் அஸ் ஸ்டிப்யூல்ஸ். இந்த ஸ்டிப்யூல்ஸ் வந்து இதில் சிமிலாக்ஸில் வந்து டென்ட்ரில்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ லத்தைரஸில் பார்த்தீங்கன்னா ஹோல் லீவ்ஸுமே வந்து உனக்கு டென்ட்ரில்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு லத்தைரஸ் ஓடரேட்டஸில். லத்தைரஸில் பாரு அந்த ஹோல் லீவ்ஸுமே உனக்கு என்னவா மாடிஃபை ஆகிருக்கு, டென்ட்ரில்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. திஸ் செகண்ட் லீஃப் மாடிஃபிகேஷன் இஸ் த லீஃப் ஹூக்ஸ். ஓகேவா, ஹூக்ஸ்னால் நம்ம ஒரு கொக்கி மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் என்னது லீஃப் ஹூக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த ஹூக்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, பிளான்ட் வந்து மேலே கிளைம்ப் ஆகி போகிறதுக்கு, இன்னொரு பிளான்ட் மேலேயோ அல்லது ராக்ஸ் மேலேயோ இல்லை வால் மேலேயோ கிளைம்ப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அந்த ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், கொக்கி மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ். In some plants, leaves are modified into a hook-like structures and help the plant to climb. Examples in cat snail, Begonia ungiscati. ஓகேவா, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இஸ் கேட் ஸ்னெயில். ஓகேவா, இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. கேட் ஸ்னெயில் இது பிகோனியா யுங்கிஸ்கேட்டி. The leaf spines act as a hooks in asparagus. செகண்ட் எக்ஸாம்பிள். ஓகே, அஸ்பராகஸில் லீஃப் ஸ்பைன்ஸ் என்ன ஆக்ட் ஆகுது, ஹூக்ஸாக ஆக்ட் ஆகுது. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பிகோனியா யுங்கிஸ்கேட்டி, செகண்ட் ஒன் asparagus. See this picture ma, this is cat snail. கேட் ஸ்னைல். ஸோ இங்கே லீஃப் எப்படி மாடிஃபை ஆகிருக்கு, ஹூக் லைக் ஸ்ட்ரக்சராக மாடிஃபை ஆகிருக்கு. லீஃப் எப்படி மாடிஃபை ஆகிருக்கு, ஹூக் லைக் ஸ்ட்ரக்சராக மாடிஃபை ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் என்னது, பிகோனியா யுங்கிஸ் கேட்டி. ஸோ இந்த ஹூக்ஸை பயன்படுத்தி இந்த ட்ரீஸ் மேலே வந்து கிளைம்ப் ஆகுது. இங்கே பாரு, சி த பிக்சர். ஸோ அந்த அந்த பார்க் எப்படி அது கேட்ச் பண்ணியிருக்குன்னு பாரு. ஸோ இது மாதிரி ஒரு ஹூக் மாதிரி ஒரு கிளிப்பு மாதிரி இருந்து மேலே கிளைம்ப் ஆகி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. See this also. The third modification is leaf spines and prickles. Leaves of certain plants develop as spinescent structures either on the surface or on the margin of the leaves as an adaptation to herbivory under xeroic condition. So herbivories, what is herbivory ma? Plant eating animals. ஸோ பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ்லேருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் ஜீரோயிக் கண்டிஷன்ஸ், ட்ரை கண்டிஷன், டெசர்ட் கண்டிஷன்ஸில் சர்வே பண்ணுறதுக்காகவும் லீவ்ஸ் வந்து இந்த மாடிஃபிகேஷனை பண்ணியிருக்கு. லீவ்ஸ் வந்து ஸ்பைன்ஸாகவும் ப்ரிக்கிள்ஸாகவும் மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பாரு, ஜைசோபஸ் ஆர்ஜிமோன் மெக்சிகானா, அது என்னென்னு சொல்கிறோம், ப்ரிக்லி பாப்பி. ஸோ அதோட லீவ்ஸே எப்படி மாடிஃபை ஆகிருக்குன்னா ஷார்ப் நீடில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். சொலானம் ட்ரைலோபேட்டம், கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா, சொலானம் ட்ரைலோபேட்டம். இந்த ஜீரோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒப்பென்ஷியா, சப்பாத்தி களி இருக்கு இல்லையா, அதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா ப்ரிக்லி பியர். என்னென்னு சொல்கிறாங்க, ப்ரிக்லி பியர். இஃபோர்பியாவோட லீவ்ஸ் அண்ட் ஸ்டிப்யூல்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ். இஃபோர்பியா பிளான்ட்டில் வந்து லீவ்ஸ் அண்ட் ஸ்டிப்யூல்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக முள்ளாக வந்து மாடிஃபை ஆகிருக்கு. ஓகேவா, ப்ரிக்கிள்ஸ் அப்படின்னா என்னது, ஸ்பினசன் ஸ்ட்ரக்சர். ஸ்பைன்ஸ்னாலே என்னது, ஒரு முள் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப்லேயோ அல்லது மார்ஜின் ஆஃப் த லீவ்ஸ்லேயோ. எதுக்கு, டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் த ஹெர்பிவோரி அண்ட் டு மெயின்டைன் த ஜீரோயிக் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம், ப்ரிக்லி பாப்பியும் ப்ரிக்லி பியரும். Prickles are the small sharp structure. 2 mark question கேட்பாங்கம்மா. What is prickles? Prickles are the small sharp structure which are the outgrowth from the epidermal cells of stem or leaves. ஸ்டெம்லையும் இந்த prickles ஃபார்ம் ஆகும், லீஃப்லையும் ஃபார்ம் ஆகும். It also protective against herbivory. Example ரோசா species. ரோஸ் பிளான்ட் பார்த்துருக்கியா, ரோஸ் பிளான்ட்டோட ஸ்டெம் அதோட லீவ்ஸ் எல்லாம் பார்த்துருக்கு இல்லையா, அதில் prickles ப்ரெசண்ட்டாக இருக்கு இல்லையா. That sharp small structure is called as the prickles. See this picture, this is the argemone plant. It is a prickle poppy. Prickle poppy, the leaves are modified into a sharp needle like structures. This is the prickle pears. In xerophytic plants opentia, the leaves are modified into a spines to prevent from the herbivory and to maintain the dry condition, high temperature. It will modified
into a spines. The leaves will modified into a spines. The fourth modification is storage leaves. Leaves act as a storage organ. Some plants of saline. What is mean by saline? The plant that live in high salt concentration is called saline. And xerophytic habitat. What is xerophytic? Zero means desert. The plants which live in desert is called as xerophytic. And the Crassulaceae family. Crassulaceae family ன்னு சொன்னா the leathery leaves இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னது Crassulaceae family. Commonly have fleshy or a swollen leaves. They have a fleshy or swollen leaves. These succulentனா fleshyயாக இருக்கதான் நம்ம succulent சொல்கிறோம். Leaves stores water, mucilage or food materials. Such storage leaves resist desiccation. Underline the word desiccation. Desiccation means dryness. Leaves வந்து ட்ரை ஆகாமல் வாடிடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. சக்குலண்ட் லீவ்ஸாக அது வந்து மாடிஃபை ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது வாட்டர் மியூசிலேஜஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தட் வில் ரெசிஸ்ட் அகேன்ஸ்ட் த டெசிகேஷன். டெசிகேஷனானது ட்ரையிங் ஆஃப் லீவ்ஸ். எக்ஸாம்பிள் ஆலிவேரா, அகேவ், பிரையோஃபில்லம். Phylloid. Fifth modification is the phylloid. Example Acacia auriculaformis, Australian Acacia, Parkinsonia. So phylloid அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, phylloid are the flat green colored leaf like modifications of petiole or rachis. Petiole rachis-னா நம்ம லீஃபோட ஸ்டாக்கை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், petiole அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் லீஃபில் இருக்கிற அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் இஸ் கால்ட் அஸ் ராக்கீஸ். ஸோ இந்த petiole ராக்கீஸோட மாடிஃபிகேஷன் தான் என்னது, பில்லோட். ஆர் த ஃப்ளாட்டாக இருக்கும், க்ரீன் கலர்ட் லீஃப் லைக் மாடிஃபிகேஷனாக இருக்கும். த லீஃப்லெட்ஸ் ஆர் த லேமினா ஆஃப் த லீஃப் ஆர் ஹைலி ரெடியூஸ்ட் ஆர் கவுடுகஸ். ஸோ அதில் இருக்க லீஃப்லெட்ஸ், அந்த petiole ராக்கீஸில் இருக்கிற லீஃப்லெட்ஸ் என்னவா மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி ரெடியூஸ்டு, சின்ன சின்ன லீவ்ஸாக இருக்கும். அப்படி இல்லைனா காடுக்கஸ் அப்படின்னு சொன்னால் ஃபால் ஆஃப் லீவ்ஸ் தான். ஸோ லீஃப் அரைஸ் ஆனதுக்கப்புறமே அது விழுந்துடும். இட் பெர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் அதர் ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப். ஸோ petiole இங்கே என்னவா மாடிஃபை ஆகிருக்கு, லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ petiole தான் இங்கே என்ன ரோலை பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் ரோலை. ஸோ லீஃப்லெட்ஸ் எல்லாம் இங்கே என்ன ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆகிடுச்சு அல்லது ஃபால் ஆகிடும். அடுத்து pitcher plant. Example Nepenthes and Sarracenia. The leaf base became modified into a pitcher. ஸோ ஒரு லீஃப் இருக்குது, அந்த லீஃபில் அது என்ன மாடி இருக்குது, ஒரு பிக்சராக மாடிஃபை ஆகிருக்கு. ஒரு குடுவையாக அது வந்து ஒரு ஜக் லைக் ஸ்ட்ரக்சராக மாடிஃபை ஆகிருக்கு. இதில் நெப்பந்தஸில் த பேசல் பார்ட் ஆஃப் த லீஃப் வந்து லாமினார், லீஃப் இஸ் லாமினார் அண்ட் த மிட்ரிப் இஸ் கண்டினியூஸ் அஸ் அ காயில்டு டென்ட்ரல் ஸ்ட்ரக்சர். நெப்பந்தஸ் பிளான்ட்டில் பேசல் பார்ட் வந்து லீஃபோட பேஸ் வந்து லாமினாவாக இருக்குது. அதோட மிட்ரிப் வந்து ஒரு டென்ட்ரல் லைக் ஸ்ட்ரக்சராக மாடிஃபை ஆகிருக்கு. அதோட ஏபிக்கல் பார்ட் வந்து ஜக் லைக் ஸ்ட்ரக்சராக பிக்சராக மாடிஃபை ஆகிருக்கு. தென் அதோட மவுத் ஆஃப் த பிக்சர் இஸ் க்ளோஸ்டு பை எ லிட்டு. அந்த பிக்சரை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க ஒரு லிட்டு பார்த்தீங்கன்னா லீஃபோட அப்பெக்ஸ் வந்து அதை மாடிஃபை பண்ணியிருக்கு. ஸோ உனக்கு தெரியும் பிக்சர் பிளான்ட் எது, இன்செக்டிவோரஸ். ஸோ சாயிலில் நைட்ரஜன் இல்லைன்னா பிளான்ட்ஸ் வந்து இன்செக்ட்ஸ் மூலமாக அதுக்கு தேவையான நைட்ரஜன் எடுத்துக்கிறது தான் நெப்பந்தஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், see the picture மா, இது அக்கேஷியா பிளான்ட்டு. ஃபில்லோடுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அக்கேஷியா. ஃபில்லோடு பார்த்தோன்னா, ஸோ இது petiole, இதுதான் என்னது petiole இங்கே என்ன மாடிஃபை ஆகிருக்கு, லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக க்ரீன் ஃப்ளாட்டண்ட் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக மாடிஃபை ஆகிருக்கு. அதோட லீவ்ஸ் என்ன ஆகிருக்கு, ஹைலி ரெடியூஸ்டாக இருக்குது. லீவ்ஸ் என்ன இருக்குது, ஹைலி ரெடியூஸ்ட் ஆர் கவுடுகஸ்னால் என்னது, ஃபால் ஆஃப் லீவ்ஸ். ஸோ இந்த petiole என்ன ரோலை பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் ரோலை பண்ணுது. See this picture, this is the pitcher plant Nepenthes. பிக்சர் பிளான்ட் பாருமா. ஓகே, லீஃபோட பேஸு
ஓகேவா, லாமினாவாக ஆக்ட் ஆகுது. லீஃபோட பேஸ் அப்படியே லாமினாவாக இருக்குது. ஸோ சென்டரில் வர்ற மிட்ரிப் என்னவாகுது உனக்கு டென்ட்ரில்ஸாக இருக்குது. இந்த இடத்துல மிட்ரிப் என்னவாக இருக்குது டென்ட்ரில்ஸாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த லீஃப் என்னதான் மாடிஃபை ஆகிருக்கு பிக்சர் குடுவையாக மாடிஃபை ஆகிருக்கு. டிப் ஆஃப் த லீஃப் என்னவோ மாடிஃபை ஆகிருக்குன்னா லிட்டா, அந்த பிக்சரை க்ளோஸ் பண்ணுற லிட்டா எது மாடிஃபை ஆகிருக்குன்னா டிப் ஆஃப் த லீஃப். அப்போ இது ஹோல் லீஃபோட மாடிஃபிகேஷன். ஸோ இது என்னது ஒரு இன்செக்டிவோரஸ் பிளான்ட், இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட்ஸ். ஸோ சாயிலில் நைட்ரஜன் இல்லாத அந்த சுச்சுவேஷனில் இட் வில் கெட் நைட்ரஜன் ஃப்ரம் த இன்செக்ட்ஸ். இன்சைட் த பிக்சர் இட் வில் கண்டெயின் த டைஜஸ்டிவ் என்சைம். ஓகேவா, with the help of the digestive enzyme that jug can digest that insect and it will get the nitrogen from the insects. This is the leaf base lamina. This is the midrib act as a tendril and the front part of the leaf act as a jug. Then the tip of the leaf act as a lid. The seventh modification is the bladder. Example, Utricularia. Bladder what? A rootless, free floating or a slightly submerged plant. Okay va. So Utricularia is another rootless, free floating. It will be float freely in the water. And it is slightly submerged. So தண்ணி கடியில் கொஞ்சமாக முழுகி இருக்கும். Plants commonly in many water bodiesல ப்ரெசென்ட்டாக இருக்குது. The leaf is very much segmented. இந்த லீவ்ஸ் வந்து செக்மெண்டடாக இருக்கும். Segments are modified to form a bladders. இந்த segmented leaves என்ன ஆயிருக்கு பிளாடராக ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சராக மாடிஃபை ஆகிருக்கு வித் அ ட்ராப் டோர் என்ட்ரன்ஸ் that trap the aquatic animals. ஸோ அதில் என்ன இருக்குது பேக் லைக் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணியிருக்கு. The leaves that will form the bag like structure and that also have the door. It will be trap the insects and get the food. It will trap the phytoplanktons and zooplanktons in the water bodies. Eighth modification is floral leaves. Floral parts such as sepals, petals, stamens and carpels are modified leaves. ஃப்ளாரில் இருக்குள்ளமா பார்ட்ஸ் செப்பல்ஸ் க்ரீன் கலர் கேலிக்ஸ், பெட்டல்ஸ் கொரல்லா, ஸ்டேமன்ஸ் ஆண்ட்ரீஷியம், கார்பல்ஸ் கைனீஷியம், இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே என்னது மாடிஃபைட் லீவ்ஸ் தான். இதில் செப்பல்ஸும் பெட்டல்ஸும் அதோட ஃபங்க்ஷன் என்னது ப்ரொடக்டிவ் இன் ஃபங்க்ஷன். தேவ்ஸ் ஆர் த நான் எசென்ஷியல் பார்ட்ஸ். பெட்டல்ஸ்னா கலர்டு பார்ட் இஸ் கால்ட் அஸ் அ பெட்டல்ஸ். அதோட ரோல் என்ன அட்ராக்ட் த இன்செக்ட்ஸ் ஃபார் பாலினேஷன். அடுத்து ஸ்டேமன்ஸ் போலன் பியரிங் அ மைக்ரோஸ்போரோஃபில்ஸ். போலன்ஸில் என்ன இருக்குது மேல் கேமெட்ஸ் மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. கார்பல்ஸ் ஓவியூல் பியரிங் அ மெகாஸ்பொராஞ்சியம். ஸோ கார்பல்ஸில் என்ன இருக்குது ஓவியூல்ஸ் இருக்குது. ஓவியூல்ஸ் தட் வில் கண்டெயின் த ஃபீமேல் கேமெட் மெகாஸ்போரோஃபில்ஸ் ஃப்ரம் தட் eggs are produced. The last heading is leaf duration. Leaves may stay and function for few days to many years, largely determined by the adaptation to the climatic conditions. Leaves வந்து பிளான்ட்டில் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நாளைக்கு இருக்குமா இல்லை மெனி இயர்ஸ்க்கு இருக்குமா, அதை வச்சு இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. கவுடுக்கஸ் ஃபஸ்ட் என்னது கவுடுக்கஸ் ஆர் ஃபெகேஷியஸ். நல்லா அந்த டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் நீட் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. கவுடுக்கஸ் ஃபெகேஷியஸ் எக்ஸாம்பிள் ஒபென்ஷியா, sizes quadrangularis, falling off soon after formations. ஸோ களிச்செடி சப்பாத்தி களி இருக்கு இல்லையா, அதுலேயும் பிரண்டை செடி சைஸஸ் quadrangularis இருக்கு இல்லையா. ஸோ அதில் என்னது லீவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆன உடனேமே வந்து விழுந்துடும். அதான் என்னது கவுடுக்கஸ். லீவ்ஸ் ஃபார்ம் ஆன வித்தின் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஃபால் ஆச்சுன்னா தட் இஸ் கால் கவுடுக்கஸ். டெசிடியஸ் எக்ஸாம்பிள் மேப்பிள், பல்மேரா, லவுனியா, எரித்ரினா. Falling at the end of growing season, trees or shrubs is leafless in winter or summer season. ஓகேவா. ஸோ ஒரு சீசன் முடியல அதில் உள்ள எல்லா லீவ்ஸும் வந்து ஷெட் ஆகிட்டு திருப்பி அடுத்த நெக்ஸ்ட் சீசன் ஆரம்பிக்கும் போது திருப்பி லீவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதான் டெசிடியஸ். எவர் கிரீன் அப்படின்னு பார்த்தா லீவ்ஸ் பர்சஸ் த்ரூ அவுட் த இயர். எல்லா வருஷமும் த்ரூ அவுட் த இயர் ஃபுல்லாக அதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஃபாலிங் ரெகுலர்லி ஸோ தட் த ட்ரீஸ் இஸ் நெவர் லீவ்லெஸ். ஸோ லீவ்ஸ் வந்து புது லீவ்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும், பழைய லீவ்ஸ் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கும். ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கிறப்போ அது வந்து எவர் க்ரீனாக இருக்கும். எக்ஸாம்பிள் மைமூசோப்ஸ் கேலோஃபில்லம்,
Marcescent. Fourth one is the marcescent or example Fagaceae family. Leaves not falling but withering on the plant. So leaves வந்து கொட்டாது, பிளான்ட்ஸ்லேயே அது எப்படி இருக்கும், வாடி இருக்கும். This is called marcescent. See the picture, marcescent. Okay students, all you understand this? Leaf duration, caducous, deciduous, evergreen, marcescent. Okay, thank you students.